கடவுள் வாழ்த்துல முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எப்படி அப்படின்ற அந்த எழுத்து வந்து தமிழுக்கு முதன்மையாக இருக்கோ அதே மாதிரி தான் இறைவன் அப்படின்றவங்க வந்து இந்த உலகத்துக்கு முதன்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இறைவன் அப்படின்னு நான் குறிப்பிடுறது யார் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் மற்றும் இயற்கை. இது ரெண்டு தான் நான் வந்து இறைவனாக நான் வந்து குறிப்பிடுறேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சம்திங் பியாண்ட் இதுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னா நத்திங்னஸ். ஸோ இன்மையிலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கும் தோன்றிருக்கும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குல்லையே, அதே தான் எவ்ரி திங் இஸ் கம் ஃப்ரம் த நத்திங். ஸோ அந்த மாதிரி தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். அதாவது இப்போது நான் வந்து நிறைய டிகிரி வச்சுருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட சுத்தமாக கேரக்டரில் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னா நீ படித்த என்ன யூஸ், நீ வாங்கின அத்தனை டிகிரிக்கு என்ன யூஸ்? ஸோ அதுதான் கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றான் தொழாரெனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஷார்ட்கட்டில் போய் வந்து சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க. பட் யாருக்கு வந்து அதிகமாக ரெகக்னைஸ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்டில் போகிறவனுக்கு வந்து அதிகமாக ரெகக்னைஸ் கிடைக்காது. த ஒன் ஹூ கோ வித் த ட்ரூத், யார் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுதான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். அவங்களோட பேர் ரொம்ப நீண்ட நாள் நிலச்சிருக்கும். ஸோ தோஸ் ஹூ ஆர் ட்ரூத்ஃபுல் டு தேர் ஒர்க். ஓகேவா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் போட்டி அவன் மச்சான் வாங்கிட்ட ஐஃபோன் நானும் இப்போ வாங்கி ஆகணும்னு அடம் பிடிச்சி நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு எ டெப்ட். நீங்கள் நிறைய கடன்காரனுக்குள்ளாயிடுவீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவையே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சு வாங்கணும். ஒருத்தன் அதை வாங்கிட்டானேன்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நீ செஞ்ச அப்படின்னா நீ தப்பான முடிவே அதில் வந்தாலும் சரி உனக்கு அதில் பாதிப்பு இருக்காது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து பரீட்சையில் உட்காந்து பிட் அடிக்கிறது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. நான் பிட் அடிக்கணுமா, எனக்கு வந்து அது நான் வந்து பண்ண மாட்டேன்னு எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் பிட் அடித்து பாஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னா ஓகே, நான் அதை பண்ணாமல் இருந்து நான் மார்க் கம்மியானாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, நம்ம பிட் அடித்து பாஸ் பண்ணல, நம்ம நேர்மையாக ஒரு மார்க் எடுத்திருக்கோம், இந்த மார்க் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தெரியுமா? ஸோ அதுதான் நீ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொய்வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்வாங்க. இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னா நம்மளுடைய அந்த கண் காது மூக்கு செவி வாய் உணர்ச்சி இதெல்லாமே கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் வாழ்க்கையில் அழகாக இருப்பான், தெளிவாக இருப்பான், ஒழுக்கமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லணும் அப்படின்னா, உன் மொபைல்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீ கண்ட்ரோல் பண்ணணும். சிம்பிளாக ட்ரிகர் ஆகக்கூடாது. எந்த ஒரு இடத்துக்கும் ட்ரிகர் ஆகாமல் ஒரு மெசேஜ் வந்தோடனே உள்ளே போகாமல் நீ கண்ட்ரோல் பண்ணுற பார்த்தியா? ஸோ அதுதான் உன்னுடைய 5 சென்ஸும் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். எவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதுக்கு இப்போ காலகட்டத்தில் நோட்டிஃபிகேஷனுக்கு தான் நம்ம அதிகமாக ட்ரிகர் ஆகும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்து தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மன அமைதி அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளியே தேர்னா கிடையவே கிடையாது, அது உனக்குள்ளே தான் இருக்குது. இன்னர் பீஸுன்றது நீ தான் தேடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாமெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில போகிறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தேடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இது எல்லாத்தையுமே வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு வெளியே நம்ம தேடக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். பட் நீ அதை எங்கே தேடணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். நீ உனக்குள்ளே உட்காந்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் அதனால் இருக்குது, வாட் மிஸ்டேக் ஐ டூ, நான் என்ன பண்ணேன், நான் என்ன மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிச்சேன் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே நீ ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாதான் அந்த ஒரு தப்பை நீ கண்டுபிடிச்சி அதுலேருந்து மாற்றம் வருவேன். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ எக்ஸ்டர்னல் திங்ஸ்லேயே அதை தட்டி கழிச்சுட்டு தான் போவே தவிர உனக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிற அழி நீத்தல் அரிது. அதாவது வித்தவுட் டிசிப்ளின் அண்டு கேரக்டர்
there is no சக்ஸஸ். உங்ககிட்ட வந்து ஒழுக்கமும் குணமும் இல்லை அப்படின்னா நீ வந்து சக்ஸஸ் ஆக மாட்ட. ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டும் கன்சிஸ்டன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல் கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், இதுதான் சிம்பிள். எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து டிசிப்ளினும் இருக்கணும், கேரக்டரும் இருக்கணும். கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது, ஆனால் உங்ககிட்ட கேரக்டர் இல்லை அப்படின்னா நீ கண்டிப்பாக உருப்பட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க, ஸ்கில்ஃபுல்லான பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் அம்பையர்ஸ் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறது, ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ஹானஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியாக இருந்துச்சு அப்படி வச்சுக்கோங்க, நீ எவ்வளோ தான் நல்லா விளாண்டாலும் உன்னை எவனுமே கண்டுக்க மாட்டான். ஓகேவா? அதாவது உன்கிட்ட திறமை மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு ஏற்ற கேரக்டரும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் யாராவது உங்களுக்கு கிரிக்கெட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீத்தார் இறைவனடி சேராதார். வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு துக்கம், அமைதி, சோகம், இறப்பு, பிறப்புன்னு நீங்கள் எண்ணில் அடங்க முடியாத சம்பவங்களின் ஒருங்கிணைப்பே இந்த பிறப்பு, பிறவி பெருங்கடல் இல்லையா? ஸோ இந்த பிறவி பெருங்கடல் அப்படின்ற இந்த இடத்துல இது எல்லாமே சேர்ந்தது தான். இது எல்லாத்தையும் நீ ஓவர் கம் பண்ணாதான் அந்த பிறவி பெருங்கடலை நீ நீந்தி கடக்க முடியும். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னா யூ கான்ட் ஸ்விம் தட் லைஃப். ஓகேவா? அதை தான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஸ்டேஜுமா நீ கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று நீ ஸ்கிப் பண்ணால் கூட அதுக்கான பின்விளைவுகள் ஜாஸ்தி. அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதிகாரம், கடவுள் வாழ்த்து. இதே மாதிரி செகண்ட் அதிகாரமான வான் சிறப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.